சந்தோஷமா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆசீர்வாதமா இருப்பதுக்கு நம்ம விலைக்கிரயம் கொடுக்கல. சொல்லுங்க, இயேசு விலைக்கிரயத்தை கொடுத்திருக்கிறார், ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ரத்தத்தினால எனக்கு ஜெயம் கிடைக்கும், அந்த ரத்தத்தினால உனக்கு ஜெயம் கிடைக்கும். ஆமென். நம்புறீங்களா? பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் பலவீனம் என்ன சொல்லுவீங்க? அடுத்தது இயேசுவின் ரத்தம் என்ன சுகமாக்கும். போராட்டத்துக்கு மேல போராட்டம் என்ன சொல்லுவீங்க? இயேசுவின் ரத்தம் போராட்டத்தை மாத்தும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? பயங்கர பில்லி சூனிய கட்டு, போராட்டம், சாப கட்டு, நமக்கு ஒரே மருந்து தான் எல்லா வியாதிக்கும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். நம்புற பிள்ளைங்க, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசப்பா ரத்தம் வெறும் வியாதியை மட்டும் சுகமாக்காது, கொலைகாரனையும் ஆமென் மனமாற பண்ணும், மந்திரவாதிய மனமாற பண்ணும், விபச்சார காரணம் மனமாற பண்ணும். அவருடைய ரத்தம் சகலவற்றையும் சுகமாக்கும். அது சுகமாக்குற ரத்தம் இன்னைக்கு நம்மளை சுகப்படுத்தாதா? அல்லேலூயா. யார் இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தை உண்மையா அதை விசுவாசித்து முழங்கால் படியிட்டு அந்த ரத்தத்துக்காக ஏங்குறீங்களோ, அவங்க வீட்டில் நிச்சயம் நீ எதிர்பார்க்கிறதை விட மேலானவைகளை செய்வார், மேலானவைகளை செய்வார். ஹல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? இன்னைக்கு அந்த ரத்தத்தினால ஒரு விடுதலை. ஒவ்வொரு பேருடைய தாகம். ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை விசுவாசம் அந்த ரத்தம் இப்ப என்ன சுகமாக்க போகுது, ரத்தம் என்ன சுகமாக்க போகுது. பின்னாடி இருக்கிறவங்க நான் விசுவாசிக்கிற இந்த பாட்டு நல்ல லெட்டர்ல உங்க கண்ணுக்கு தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கண்ணு மூடியே ஜெபம் பண்ணி ஆராதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ பார்த்துட்டு ஜெபிக்கணும் யார் நினைக்க, ஏன்னா கர்த்தர் இன்னைக்கு விடுதலையை கொடுக்க போகிறார் உனக்கு. எந்த வியாதியோடி வந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு வியாதி சுகமாகி தான் வெளியே போக போறீங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் எனக்கு ஒரு பிரச்சனை தான் பாஸ்டர் அப்படி சொல்றவங்க கையை உயர்த்துங்க பார்ப்போம். என் சரீரத்தில் ஒரு பிரச்சனை தான் பாஸ்டர். எஸ், உயர்த்துக்கிற ஒவ்வொரு மீது கர்த்தர் பார்க்கிறார், உயர்த்துக்கிற ஒவ்வொரு மீது கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு அது எந்த பலவீனமா இருந்தாலும் அப்பா சுகமாக்க போகிறார். ஏன்னா நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தர் என்ன ஜெபிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென் ஆமென். இன்னைக்கு உங்களுக்காக நானும் இணைஞ்சு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எல்லா வியாதியும் கர்த்தர் மாற பண்ணுவா. ஓ எஸ் எஸ். அது என்ன பிரச்சனையா இருந்தாலும், டாக்டரால கூட கண்டுபிடிக்க முடியாத பிரச்சனையா இருந்தாலும் இன்னைக்கு பெரிய வைத்தியர் அவர் பார்த்து வச்சிருக்கிறார். என் பிள்ளைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில அந்த பிரச்சனையை சுகமாக்க போகிறேன். பல மாசமா சுமந்து கொண்டு வருகிற அந்த பேக் பெயின் எல்லாம் மாற பண்ணுவார். பல மாசமா உன் தலைவலியோடு இருக்கிறதெல்லாம் மாற பண்ணுவாரு. உன் வயிற்று பிரச்சனை, உன் குடல் பிரச்சனை, உன் தோல் வியாதி, உன் எலும்பு வியாதி, உன் ஸ்பைனல் கார்டு பிரச்சனை, உன் யூட்ரஸ் பிரச்சனை, இன்னைக்கு அது எல்லாம் இன்னைக்கு அது சுகமாக போகிறது, சுகமாக போகுது. உன் பாதத்தினுடைய வலி இப்பொழுதே. அதனால எல்லாம் சும்மா இருக்க கூடாது. இன்னைக்கு விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. விடுதலை. சின்ன பிள்ளைகளை ஜெபம் பண்ணுங்க பாப்போம். எனக்கு ஞாபகம் மறதியா இருக்குப்பா, எனக்கு படிக்க ஞானத்தை தாங்கப்பா. எஸ், அடுத்த நான் மாசம் ஆண்டவரை சந்திக்கணும். எல்லாவற்றுக்கும் இயேசுவினுடைய ரத்தம் சுகமாக்கும். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எஸ், என்னோட சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவர். நல்ல கைகளை தட்டி ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன். விசுவாசமா பாடுங்க. ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், இயேசுவின் நாமத்தினால. எஸ், வியாதியிலிருந்து மீட்கப்பட்டு திரு ரத்தத்தால் அலகையின் பிடியில் நின்று. கண்களை மூடி இப்பொழுதே அலகையின் பிடியில் நின்று இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஓ ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. ரத்தத்தினாலே படைத்தவரே என்னை ஏற்று
ஏற்றிக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். படைத்தவரே என்னை ஏற்றிக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா. பார்க்கின்றார். ரத்தம் இயேசுவினால இப்பொழுது சொல்லப்பட்ட எல்லா பலவீனங்களும் சரீரத்தை விட்டு வெளியேறி போவதாக, வெளியேறி போவதாக, வெளியேறி போவதாக, வெளியேறி போவதாக. ஓ அந்தகாரத்தின் இருள்கள், அந்தகாரத்தின் கிரியைகள், அந்தகாரத்தின் வல்லமையை இயேசுவின் நாமத்தினால நான் செபிக்கிறேன். உனக்கு அதிகாரம் இல்லை, வெளியேறி போ. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பரிசுத்த. தம்பி நல்ல வாயை திறந்து பாடு. ஓ ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இப்பொழுது தேவ மகிமை. என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். ஆபேலின் ரத்தம் கூப்பிட்டதை போல இன்றைக்கு உனக்காக தேவ மகிமை இறங்கி வருகிறது. அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோ. அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோ. ஜயம் ஷகரகரவா ரமனகரதனமா ரிவலவரல ஷபரவு ரிபகதரகரதனமா. விடுதலை விடுதலை விடுதலை. மருத்துவர்களால் கொடுக்க முடியாத சுகத்தை, டாக்டர்களால் சுகமாக்க முடியாத வியாதிகள் என் பரம வைத்தியர் யெகோவா ரஃபாவானவர் சுகமாக்குவீராக, சுகமாக்குவீராக. விடுதலையை தாரும். குடும்ப போராட்டம், குடும்ப பிரச்சனைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ரத்தத்தினாலே மாற்றப்பட்டு, ரத்தத்தினாலே. எஸ். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாபு. ஓ ஷகரமா. இனி உன் துதி மலையை உயரட்டுமே, உன் ஜெபம் மலையை போல உயரட்டுமே. இதுவரைக்கும் பிரச்சனை தான மலையை போல உயர்ந்திருந்தது. இதுவரைக்கும் கண்ணீர் தான சமுத்திரத்தை போல நிறைவா இருந்தது. இப்போ துதிய சமுத்திரத்தை விட பெரியதாக்கு, உன் ஜெபத்தை கண்மலையை போல பெரியதாக்கு. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், குன்றுகளையும் மலைகளையும் நீ தகர்த்து போடுவாய். இதோ என் ஜனங்கள் ஏகமா என்னை காண்பார்கள், ஏகமா என்னை காண்பார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய அற்புதத்தை ஏகமாய் உன் கண்கள் காணும். மகளே மகனே, நீ திடன்கொள். உன்னை நான் மீட்டுக் கொண்டு, உன்னை எனக்காக நான் முன்குறித்தேன், உன்னை எனக்காக நான் தெரிந்தெடுத்தேன். நீ என்னுடையவள், நீ என்னுடையவள். என் நாமப்பட்ட என் ஜனத்தை இதோ நான் ஆட்சி, இதோ நான் தேற்றி உன் காய எனக்குண்டானவைகளை நான் உனக்கு தந்து, இன்னும் தேவையானவைகளை அவர் இன்னும் அநேகமாய் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இதோ விசுவாசத்தோட கைகளை தட்டுகிற பிள்ளைங்க பெற்றுக் கொள்ளுகிறீர்கள், பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13 6ஆம் வசனம் 7ஆம் வசனமும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும். சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. பைபிளை மடியில வச்சிருங்க, கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மள ஒரு நல்ல விதையா பார்க்கிறார். ஆமென். ஒரு விவசாயினுடைய கூடையில 2 விதையும் சேர்த்து வேணா கலந்து வச்சிருக்க மாட்டார். அவர் எல்லாமே நல்லா வளரணும்னு தான் நினைப்பார். ஆமென். அப்ப நல்ல விதைகளை வைத்துக்கொண்டு அவர் விதைக்கிறார். அப்போ ஒரு ஊமை ஆண்டவர் இங்க அழகா சொல்லி கொடுக்கிறார். அப்ப அந்த விதைகள் எல்லாம் விதைக்கப்படுகிறது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல. அப்போ ஒரு விதை பாறை உள்ள இடத்துல விழுது. கவனிக்கிறீங்களா?
ஆமென். பாறை உள்ள இடத்துல விழுக ஆரம்பிக்கிறது. விழுந்த உடனே அது சீக்கிரமா முளைச்சிருச்சு. ஆமென். போட்ட உடனே என்ன ஆகுது, கொஞ்ச நாட்கள்ல அது சீக்கிரமாய் முளைத்து வருகிறது. ஆனா திரும்ப என்ன ஆகுச்சு, வெயில் அடித்த மாத்திரத்துல ரொம்ப உஷ்ணமாய், கவனிங்க, ரொம்ப உஷ்ணம் வந்த உடனே அதால நிக்க முடியாமல் அது பட்டு போய் எரிந்து போய் தீந்து போனதாம். ஏன் அப்படி ஆகிருச்சுன்னா, அது வேர் ஆழமாய் போகல. என்னவாய் ஆகல? ஏன் அது தீந்து போனது? ஆழமாய் அது வேர் போகல. ஏன்னா பாறைக்குள்ள போய் அது விழுந்ததுனால. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நல்ல விதையா வச்சிருக்கிறாரு. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. இந்த பரலோக சாட்சி சபையில ஆண்டவர் நல்ல விதைகளை என்ன பண்ணி இருக்கிறாரு, வைத்திருக்கிறார். நல்ல பிள்ளைங்களா இருக்கிறீங்க. நல்ல பிள்ளைங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன சின்ன காரியத்துல சொல்லலாம். கீழ்ப்படிதல். ஆமென். நான் பாட்டு சிஸ்டர் பாடும்போது பின்னாடி போய் நின்று பாட்டை பார்க்கிறேன், பாடணும்னு நினைக்கிறேன். என் மனசை புரிஞ்சுட்டு ஒருத்தன் செல்லுல எடுத்துட்டு ஓடி வரான் பாரு. சத்தமா சொல்லுங்க. அதாவது என்னன்னா, அவர் ஏன் பார்க்கிறாரு, அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன தேவைன்றத டக்கு டக்குன்னு ஒரு புரிஞ்சுக்கிற ஒரு நிலைமை. ஆமென். சரி, அப்போ இதுல ஒரு நல்ல பண்பு சிலர் மட்டும்தானா? அப்போ உங்களுக்குள்ள சில நல்ல பண்பு என்ன? வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு நல்ல பண்பு. ஆமென். எங்க பாஸ்டர் எது சொன்னாலும் நான் என்ன பண்ணுவேன், கீழ்ப்படிவேன். எங்க சபைக்கு எதுவா இருந்தாலும் நான் முன்ன வந்து நிற்பேன். என் குடும்பத்துல எதுவா இருந்தாலும் நான் சாட்சியா நிற்பேன். யார் எப்படியா இருந்துட்டு போகட்டும், என் சொந்தக்காரன் எப்படியா இருக்கட்டும், நான் சாட்சியா இருப்பேன்னு சொல்லி நல்ல பண்புகளை நீ என்ன பண்ணி கொண்டு இருப்ப, வளர்த்து கொண்டே இருப்ப. கீழ்ப்படிதல் உங்களுக்குள்ள இருக்கும், நல்ல பண்புகள் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா அதே நல்ல பண்புகள், நல்ல காரியங்கள் அது தொடர்ந்து வருகிறதா நமக்குள்ள? ஆமென். கீழ்ப்படிதலோட இருக்கிறீங்க, தொடர்ந்து அந்த கீழ்ப்படிதலோட நீங்க வளர்ந்து கொண்டே இருக்கிறீங்களா? ஒழுக்கத்தோட இருக்கிறீங்க. நீங்க நல்லா இன்னைக்கு நல்ல ஒழுக்கமா இருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம வந்து வேகமா ஆண்டவரை தேடி தேடி வருவோம். என்ன ஒரு சந்தோஷத்துல, என்ன நம்ம சின்ன வாலி பிள்ளைங்களாம் ஓடி ஓடி வந்துச்சு நம்ம சர்ச்சுக்கு, ஓடி ஓடி வந்துச்சு. நான் எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன். என்ன நம்ம வேற யாருக்கும் பிரசங்கம் இல்லை, திரும்பி சொல்லுங்க, யாருக்கு தான் பிரசங்கம்? எங்களுக்கு தான் பிரச்சனை. அப்போ ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒரு சந்தோஷம் வந்தாங்க, சர்ச்சி, ஓ ஆராதனை, ஜெபம் பண்ணணும். ஆனா அது ஏன் கண்டினியூ ஆக மாட்டேங்குது? வேறு ஊன்றப்படலை இன்னும். சத்தமா ராமன் சத்தமா சொல்லுங்க பாப்போம். நல்ல பண்புகள் இருக்குது. அது மரம் தான், அது செடி தான், அது நிச்சயம். மாமர செடி நான் நடுறேன், அதுல கண்டிப்பா கனி வரும், அதுல சந்தேகம் இல்லை. மாமரத்தை நட்டா தேங்காவா வரப்போகுது? மாங்காய் தான் வரும். ஆனாலும் ஏன் அது வளராமல், அது வளர்ச்சி அதிகமாகல? நற்குணங்கள். நல்ல பிள்ளை தெருவுல 10 குடம் தண்ணி கிடைக்கல, அன்னைக்கு 3 குடம் தான் தண்ணி கிடைச்சா கூட 4 குடத்தை தள்ளி விட்டுட்டு வர மாட்டாங்க. கிடைக்கலான்னு பரவாயில்ல, நல்ல குணம். இதே அந்த நல்ல குணம் கண்டினியூ ஆகுதா உங்களுக்கு? சபைக்குள்ள மட்டும் நற்குணம் இருக்குதா, இல்ல வீட்டிலையும் நற்குணம் இருக்குதா, தெருவுலையும் நற்குணம் இருக்குதா, ஒரு சொந்தக்காரங்க மத்தியில நற்குணம் இருக்குதா? ஐயோ, எப்பவாச்சும் ஒரு நற்குணம் வருது பாஸ்டர், இதுக்கெல்லாம் நற்குணம் வருது, அது ஆனா கண்டினியூ ஆகலையே. காரணம் என்ன? வளருது செடி, ஆனா உஷ்ணம் அடிக்கும் போது, வெயில் படும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது அதுவால என்ன பண்ண முடியல, நிலைச்சு நிக்க முடியல. காரணம் வேர். வேர் ஆழத்துக்குள்ள போகல. சத்தமா ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க தான். நாங்க வேதாகம கல்லூரியில நாங்கள் பயிற்சி எடுக்கும் பொழுது ஒரு சின்ன பிள்ளைகள் எங்க கிட்ட காணப்பட்டாலும் எங்க காதுல விழுகிற ஒரே ஒரு வார்த்தை, உன் ரட்சிப்பு சரியில்லை. எப்படி சொல்லுவாங்க? உன் ரட்சிப்பு, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சரியா இருக்குன்னு சொன்னா உன் கிரியை கண்டிப்பா இப்படி இருக்காது. அப்படியே சரண்டர் ஆயிரும். எங்களுக்கே டவுட் வந்துடும். நான் பெற்றுக்கொண்டது தேவ ஆவிதை. தேவ ஆவி நிச்சயம் வித்தியாசமா இருக்காது. அது சமாதானத்துக்கு ஏதுவா இருக்கும், வேதத்துக்கு உட்பட்டதா இருக்கும். ஆமென் சொல்றவங்க எத்தனை பேரு? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென். அப்போ உடனே அஸ்திபாரத்தை சரிப்படுத்து போ, அதுதான் சொல்லி அனுப்புவாங்க. பெரிய தப்பு ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டோம். அவுட்டிங் போயிட்டு 5 நிமிஷம் லேட்டா வந்திருப்போம். அவுட்டிங் போயிட்டு 5 நிமிஷம் லேட்டா வந்திருக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? அஸ்திபாரம் சரியில்லை, ஒழுங்கு வாங்கிட்ட. டாய்லெட்டை கிளீன் பண்ணிருப்போம், உட்கார்ந்து கிளீன் பண்ணிட்டு பினாயில் அடிக்க மறந்துருப்போம். கொடுப்பாங்க, பெரிய 2 லிட்டர் பாட்டில் கொடுப்பாங்க, இங்க இருந்தே அங்க அடிக்கிறது.
செக் பண்ண வருவாங்க. இங்கிருந்து அடிக்கக்கூடாதுப்பா, அந்த டாய்லெட் வாசலை திறந்து அதுக்குள்ள போய் உட்கார்ந்து என்ன பண்ணணும், ஊற்றணும். இல்லைன்னா உன் அபிஷேகம் இது மாம்ச அபிஷேகம், இது அவர் தந்த அபிஷேகமா இருந்தா எல்லாம் பண்ண தோணும். இதை ஏத்துப்பீங்களா, ஏத்துக்க மாட்டீங்களா? என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? ஐயா, ஆண்டவர் விதைக்கிறது நல்ல விதை தான். ஆனா ஏன் சிலர் கீழ்படினா, சிலரால கீழ்படிய முடியல? ஏன் சிலருக்கு அது தொடர்ச்சியா கண்டினியூவா இருக்குது, என்ன ஆனாலும் கண்டினியூ ஆகுது? சிலரால அந்த கண்டினியூ ஏன் வரலன்னா, வேர் என்ன பண்ணப்படல, ஆழத்துக்குள்ள ஊன்றப்படல. எத்தனை பேர் இது என் கூட ஆண்டவர் பேசுறாருன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீ கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் விதைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு கோதுமை மணி மண்ணில் விழுந்து சாகா விட்டால் மறுபடியும் அது கனி கொடுக்க மாட்டாது. நீ கர்த்தர் உங்களை விதைக்கணும், அதுவும் ஆழத்துல விதைக்கணும்னு பாக்குறாரு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாப்போம். நீ ஆழத்துல ஊன்றப்படும் போது என்ன நடக்கும்? உன் ஆழத்துல நல்ல ஊனி உன் வேற ஆழத்துக்குள்ள போக 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 என்ன நடக்கும்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சில காத்து நான் செஞ்சு உங்களுக்காக என்ன பண்ண போறேன், காட்ட போகிறேன். இப்ப நான் தான் மரம் வச்சுக்கோங்களேன். ஆமென். கவனிக்கிறீங்களா? எல்லாரும் பார்த்து சொல்லுங்க, மரம். கை நீட்டி சொல்லுங்க, நான் மரம் தான். மரம் மாதிரி இருக்கிறிய. சரி, உங்க வீட்டுல உங்களை யாராவது திட்டம் நம்ம பிள்ளைங்களை திட்டம் பாரு, என்ன பண்ணாலும் பாரு அசையாம நிக்குது பாரு. மரமாடா நீ, கல்லாடா நீ அப்படிலாம் நம்மளாம் திட்டுவாங்க. ஆளுந்தானே அடையாளத்தை போடுறாரு ஆண்டவர். இப்படிதான் பேசுவாரு. உங்களோட தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களோட தான் நான் இடைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் அடையாளத்தை போடு. எத்தனை பேர் உண்மைதான் பாஸ்டர், நான் கண்ணை மூடிக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, இப்போ நான் தான் மரம். டேய் வாலண்டியர்ஸ் எங்கடா போனீங்க? உங்களுக்கு அந்த லேட் இருக்கிறீங்களா? சரி, நான் அங்க பார்த்தேன், இங்க இருக்கிற கவனிக்கல. சரி, அப்போ நான் மரம் வைத்துக் கொள்ளுங்களேன். தம்பி வாமா, டக்கு டக்குன்னு ஒவ்வொருத்தனா ஃபாலோவா வந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தனா தம்பிடுறா. ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு எக்ஸாம்லாம் அங்கே வந்து காமிச்சு. டிவி தட்டிக்கிட்டி விட்டுறாதீங்க, என்ன அனலா இருந்து நான் சொல்லும்போது வாங்க. சரி, கவனிங்க பாப்பா. இப்போ நான் தான், தம்பி வாமா, நீ ஃபர்ஸ்ட் உள்ள வா. இப்போ நான் தான் மரம் நினைச்சுக்கீங்களேன், நான் ஒரு மரமா இருக்கிறேன். இப்போ மரத்துக்கு நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்தா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் வந்து வா. ட்ரையல் நல்லா இல்ல. நான் கிறிஸ்துவுக்குள்ள நாட்டப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறேன். அப்போ ஒரு போதை குடி வந்து என்னை வந்து தள்ளுது. என் வேர் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஸ்லோவாடா தள்ளுனாலும் நான் எப்படி இருப்பேன்? அந்த குடி என் மூக்கு கிட்ட வந்தாலும் என் வாய்க்கிட்ட வந்து ஊத்துனாலும் நான் அப்பாக்குள்ள வேரூன்றி நிப்பேன்னா தள்ளு. என்னதான் தள்ளுனாலும் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு பப்பாளி மரம் இருக்குது, அதுல வேகமா போய் விழுறீங்க, என்ன ஆகும்? பறந்துரும், பப்பாளியோடு சேர்ந்து பறந்துருவோம். ஒரு வேப்ப மரம் நிக்குது, வேகமா போய் மோதுறீங்க, என்ன ஆகும்? கபாலம் திறந்துரும். என்ன ஆகும்? திறக்குமா திறக்காதா? மூக்கு முகரெல்லாம் எது வந்துடும்? அப்போ நீ கர்த்தருக்குள் வேறொன்று நிப்பனா, அந்த போதை வந்து உன்கிட்ட வந்து நிக்கும். மதுபானம், குடி, வெறி, களியாட்டு. நான் தொட்டு பார்த்துட்டு இருக்கிறேன், என்னை வந்து தள்ளும். நான் அப்பாக்குள்ள வேறொன்று பண்ணுது, நான் பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? பவுலும் சீலாவும் போல சிறையில மாட்டிக்கிட்ட, பவுலும் சீலாவும் போல சிறையில. அது குடி வந்து தள்ளிடும். அபிஷேகம் உள்ள கட்டி போட்ட. எத்தனை பேர் புரியுது? அடுத்தது சிலர் வந்து எப்படி தள்ளனா, குடும்ப பிரச்சனை. என்னடா தம்பி, உனக்கு என்ன டாபிக்? வாங்கடா, லைவா வாங்கடா. உனக்கு என்னமா பிரச்சனை? எந்த நேரமும் பிரச்சனை, ஒரே பிரச்சனை. குடும்பத்துல கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, என்ன வந்து தள்ளுது. நான் கிறிஸ்துவுக்குள் வேறொன்று நிற்கும் போது எத்தனை பிரச்சனை வந்தாலும் அடுத்து வா போதும். அப்போ குடும்பத்துல பிரச்சனை வருது, போராட்டம் வருது, ஒவ்வொன்னா. அது நீ என்னமா? கோபம். எதுக்கு எடுத்தாலும் தலைவருக்கு மூக்குக்கு மேல என்ன வந்துடும்? கோபம் வந்துடும். நீ ரொம்ப பொறுமையாவா வாடா சீக்கிரம். கோபம் வரும், எதுக்கு எடுத்தாலும் கோபம். இது தொட்டா கோபம், அப்படி சொல்லி ஒரு கிறிஸ்தவன எப்ப பொறுமையா தள்ளுங்களா? எல்லாமே வந்து என்ன பண்ணுது? அவனை போட்டு புடைச்சி எடுக்குது. வேலைக்கு போனா கோபம் வருது பாஸ்டர். எல்லாம் சர்ச்சுக்கு போய் அந்த விசுவாசியை பார்த்தா கூட என்ன வருது? இதெல்லாம் தள்ளும் போது
கர்த்தருக்குள்ள வேரூன்றி நிக்கிறவன், ரொம்ப தள்ளுறீங்கடா, வேரூன்றி நிக்கிறவன் அசையாம. அடுத்தது என்னதுமா? தேவைக்காக சில ஆளுக்கு ஒரு 10 ரூபா தேவை வந்துடக்கூடாது, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் வந்துடக்கூடாது, 15 வீட்டு வாசல ஏறி இறங்கிறது. சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, ஒரு இது வந்துடக்கூடாது. எத்தனை தேவையா இருந்தாலும் ஆண்டவருக்குள்ள நிலைச்சு நிக்கிறவன், நீ முழங்கால் படி போட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து கையை தட்டு. இது உன்னோட ஆண்டவர் பேசுகிற நேரம். நீ வேரூன்றாமல் இருந்துட்டா இவ்வளவு பிரச்சனை உன்னை தள்ளும் பொழுது உன்னை அமைக்கி உன்னை கீழே படுக்க போட்டு அப்பாடா உன்னை கிடத்திரும். எல்லாம் உன் மேல வந்து பாரு, எல்லாம் உன் மேல வந்து கால் கிட்ட வந்து படுக்கிறான் பாரு, எல்லாம் உன் மேல. சரி போதும், எல்லாம் கபடி மேட்ச்ல விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு இருக்கானுங்க. ஆமென். எல்லாம் உன் மேல வந்து விழுந்து, உண்மையா இல்லையாங்க? இந்த பையன் என்னைக்கு ஒழுங்கா பண்ணிருக்கானுங்க. சீக்கிரம் நல்லா பண்ணுங்க, அப்பதான் பெரிய பெரிய ஸ்டேஜ்ல ஆண்டவர் கூட்டிட்டு போவாரு. அப்போ உண்மை இன்னைக்கு எத்தனை பேர் விழுந்து கிடக்குறான்? ஏன் சிஸ்டர் இந்த வாரம் வரல? வியாதி. நான் பேதியா? வியாதி தானே, பேதியை தான் கட்டுப்படுத்த முடியாது. ஆமென். சத்தமா சொல்லுங்க பாப்பா. உண்மையா இல்லையாங்க? இதை யோசிச்சு பேசல, இப்ப வர்றது அதைத்தான் கட்டுப்படுத்த முடியாது. வியாதியா இருந்தா என்ன? ஆமென். புரிஞ்சுதா? எதுவா இருந்தா என்னையா? என்ன எப்பவும் ஆம்புலன்ஸ் வீட்டு வாசல்ல வச்சிருக்கிறோம். கமாண்டர் வந்துட்டாங்க, அப்படி தூக்கிட்டு அப்படியே குளுக்கோஸ்ல ஏத்திட்டு ஒய் 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 ஒய்னு சுத்திட்டு போறதுக்கு. இங்க இருந்தா சேர்ல உட்கார போறோம், வீட்டுல இருந்தா ஈ சேர்ல உட்கார போறோம், அவ்வளவுதானே வித்தியாசம். அங்க இருந்தா இப்ப டிவில என்னமோ ஓடிட்டு இருக்கோம். நான் வீட்டுல இருந்தாலும் ஏஞ்சல் டிவியை தான் பார்ப்பேன், நான் பிளெஸிங் டிவியை தான் பார்ப்பேன். ஐயா பரவம் கொண்டு போவாது, ஐயா பரவம் கொண்டு போவாது. ஆலயத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கிறார் ஆண்டவர், இங்க உலாவிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கர்த்தருக்குள்ள ஒரு மனுஷன் வேரூன்றி நிற்கும் பொழுது என்ன வந்து தள்ளினாலும் அவன் அசையாம நின்னுகிட்டு இருப்பான். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. சத்தமா பக்கத்துல ஒரு 2 பேராவது பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்குள்ள நிலைச்சு நிக்கணும். ஆமென். இப்ப இதைத்தான் நான் இப்படி பேச போறேன். ஒரு மரம் வேறு போகுதுன்னா அந்த வேப்ப மரம் எல்லாம் வச்சா செவருக்கு ஆகாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா வேறு பயங்கரமா போய் அது கல்லு செவரோ செங்கல் செவரோ புடைச்சுக்கிட்டு வந்துடும். அப்ப அது எந்த அளவுக்கு வேரூன்றி நிக்குது. ஆமென். பயங்கரமா வேரூன்றி நிக்குது இல்ல? அப்ப இன்னைக்கு ஏன் உங்களை கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வேரூன்றி நிக்க முடியாதா? பக்கத்துல கேளுங்க பாப்போம், ஏன் வேரூன்றி நிக்க முடியாதா? ஹல்லேலூயா. அப்ப அந்த மரம் எப்படி மண் அப்படி அந்த வேர் விரிஞ்சு 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 போய் பிடிச்சிக்குதோ, அதே போல நீ கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசத்தை அப்படியே போய் பிடிச்சுக்கிடணும், ஜெபத்தை அப்படியே போய் பிடிச்சுக்கிடணும், பரிசுத்தத்தை அப்படியே போய் பிடிச்சுக்கிடணும், உபவாசத்தை அப்படியே போய் பிடிச்சுக்கிடணும், காத்திருப்பு அப்படியே போய் பிடிச்சுக்கிடணும். இதையெல்லாம் நீ அந்த வேர் மாதிரி ஒவ்வொன்னா 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 பரவி பரவி போய் நீ பிடிச்சு பண்ண சொன்னா, காத்தடிச்சாலும் புயல் அடிச்சாலும் மழை வந்தாலும் அசையாம நிப்ப. நல்ல கைய தட்டி ஹல்லேலூயா. ஆமென். எஸ், கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இருக்கணும். இன்னைக்கு எதை விதைக்க போறோம்? வைராக்கியத்தை விதைக்க போறோம். மறக்க கூடாது, மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஐயா நீ விதைக்கிற காலம் என்னதான் விதைக்க போறோம்? ஒவ்வொரு சத்தியம், ஒவ்வொரு வாரமும் விலையேற பெற்ற வாரம். சத்தியத்தை விட்டுறாதீங்க. ஆமென். அப்போ வைராக்கியத்தை ஆண்டவருக்குள்ள விதைக்கணும். வைராக்கியம்னா நம்ம சும்மா கிடையாதுங்க. வைராக்கியம் எதுலலாம் வைராக்கியம் வைக்கிறோம்? இன்னைக்கு நமக்கு ஆவியின் வைராக்கியத்தை விட உலக வைராக்கியம் தான் இன்னைக்கு அதிகமா இருக்குது. என் குடும்பத்துல என் உறவுக்காரர் ஒருத்தர் உண்டு. 10th அப்பமே 400 எனக்கு தெரிஞ்ச 50க்கு மேல மார்க். கிட்டத்தட்ட அந்த வருஷம்லாம் என்னோட ஒரு 10 வயசு அதிகமானவர் நினைக்கிறேன். அவரு 10 வயசு 15 வயசு இருக்கலாம். அவங்க அப்பவுமே 10th 450க்கு மேல மார்க். வீட்டில் பொருளாதார நெருக்கடினால அவங்கள படிக்க வைக்கல, ஒர்க் ஷாப்புக்கு அனுப்புனாங்க. அவங்களை எங்க அனுப்புனாங்க? ஒர்க் ஷாப்புக்கு. சின்ன வயசுலயே அவர் வந்து ஒர்க் ஷாப்ல போய் லேத் ஒர்க் ஷாப்ல போய் வேலை செய்வார். காலையிலேயே எந்திரிச்சு என் கண்ணால நாங்க பார்ப்போம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டிலாம் இந்த கறி பிசினஸ், கறினா பாய் வெட்டுற கறி இல்லை,
டீ கடையில் இருக்கும்ல அந்த கறி, எரியிற கறி, அது வைக்கிறவங்க இன்னும் அந்த தொழில தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு டீ கடையா போய் சைக்கிளை மூடையில கொண்டு போய் கறி போடுவாங்க. அப்போ காலையிலேயே இவரு சின்ன வயசுல இருக்கும்போது நான் பார்த்துக்கிறேன், சைக்கிள் வந்து ஒழுகினேஸ்வரி பாலம் ஏத்தத்துல, அந்த ஒழுகினேஸ்வரியிலிருந்து வடசேரிக்கு ஏத்தமா இருக்கும். அங்கெல்லாம் நிறைய டீ கடை இருந்துச்சு, நான் ஹோட்டல்லாம் இருந்துச்சு. இப்பதான் எதுவுமே காணும், எல்லாம் போயிருச்சு. அப்போ அதுல இருந்து டீ அந்த மூட்டையில கறியை கட்டிக்கிட்டு சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு போய் காலையிலே போய் மூடையை போட்டு கொஞ்சம் பைசா தரது வாங்கி வச்சுப்பாரு. யார்? அவங்க அப்பா கையில இருந்தா பைசா வரும், நீ போய் போட்டாதான் கையில பைசா தருவேன். சேர்த்து வைக்கிறது. லேத்துக்கு போயிட்டு நைட்டு வந்து மறுபடியும் நைட்டு போய் கறியை போட்டு சேர்த்து வைக்கிறது. அப்போ அவங்களுடைய சின்ன வயசுல இருந்தே பார்த்தேன். இன்னைக்கு அவங்க திருமணம் ஆவதுக்கு முன்னாடி நான் நிறைய தம்பிமார்களுக்கு இந்த கதையை சொல்லி இருக்கிறேன். உங்களுக்குலாம் நான் அதிகமா உங்களை சொல்லி இருக்கிறேன். திருமணம் ஆவதற்கு முன்பதே அம்மா அப்பா கொடுத்த பைசால வீடு கட்டல, தான் சொந்தமா சம்பாதிச்ச பைசால வீடு கட்டி இன்னைக்கு நல்லா இருக்கிறார் மனுஷன். நீ நல்ல வீடு கட்டி நல்லா இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு 10 பைசா முட்டாய் வாங்கி தந்ததில்லை அவங்க. ஆனாலும் அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம், அவங்க பேசாததை நான் பார்க்கல, அவங்க வைராக்கியம் எனக்கு பிடிச்சிருக்குது. அவங்க நல்ல குணம் எனக்கு பிடிச்சிருக்குது. எவ்வளவு வைராக்கியமா இருந்தார் என் மனுஷன். தான் 16 வயசா 10th ஒரு 15 வயசா மாடு மாதிரி உழைச்சி சேர்த்து வச்சு இன்னைக்கு வரைக்கும் கெட்ட பழக்கம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் வாங்கிட்டு வரல, தான் பொண்டாட்டிக்கிட்ட நகையெல்லாம் இவர் கட்டின பிறகு இன்னைக்கு செஞ்சு கொடுக்கிறாரு. ஆமே, நல்ல 2 பொட்ட பிள்ளைங்க அவங்களுக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஆள் இப்பவும் பாக்குறேன். என் மனைவியோட அன்னைக்கு நான் ஊழியத்துக்கும் பாக்குறேன், சைக்கிள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு மனுஷன். கறி இன்னைக்கு நல்ல ஆசீர்வாதம் இருக்குது. ஆனாலும் உழைக்கணும் வைராக்கியம். அது உலகத்தான், ரட்சிக்கப்படல உலகத்தான். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் அறிஞ்சவங்கயா, நம்ம ஆண்டவர் அறிஞ்சவங்க, நமக்குள்ள என்ன வைராக்கியம் இருக்குது? இன்னைக்கு அவங்களுக்கு சமாதானம் இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்க வைராக்கியத்தை நீ கிறிஸ்துவுக்குள்ள காட்ட வைராக்கியத்தை ஆண்டவரை தேடுறதுல காட்டுங்க, ஆண்டவர் சொந்த ஜெபிக்கிறதுல காட்டுங்க, நற்கனிகளில காட்டி பாருங்களேன். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், மற்றவர்கள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். நீ அதிகாலையில மூட்டை சுமக்க போக வேண்டாம், அதிகாலையில முழங்கால முடக்கி பாரு. ஆமென். நீ ராத்திரி நேரம் மூட்டை சுமக்க போக வேண்டாம், ராத்திரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் எந்திரி பாப்போம். 1 மணிக்கு நான் எந்திரிப்பேன், 12 மணிக்கு நான் எந்திரிப்பேன், நான் சாமானுவேன். நான் வளர்ந்த சபையில எங்க போதர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, ராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணு, 1 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணு, உன் தேவையெல்லாம் சந்திக்கப்படும். ஆமென். ஜெபம் பண்ணி பார்த்தேன், கர்த்தர் அற்புதமாய் நடத்தினார். வைராக்கியம் எங்க போச்சு? உன் வைராக்கியம். நீ கிறிஸ்துவுக்குள்ள உன் வைராக்கியத்தை காண்பிப்பனா கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய. நல்ல கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட்.